நியூஸ் தமிழ் கழுகு. ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு முக்கியமான அதிமுக பிரமுகர்களுக்கு விஜய் வலை விரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கான பிள்ளையார் சுழிய பெருந்துறையிலேயே போட்டுட்டாருன்னு பேசிக்கிறாங்க. ஈரோட்டில் நடந்த விஜயோட மக்கள் சந்திப்பு பெருந்துறை தொகுதிக்குட்பட்ட விஜயமங்கலம் சாலைங்கிற பகுதியில நடந்துச்சு. இந்த கூட்டத்துல காளிங்கராயன் கால்வாயில ஆரம்பிச்சு மஞ்சள் விவசாயம், அத்திக்கடவு, அவினாசி திட்டத்தோட விரிவாக்க பணிகள் வரைக்கும் லோக்கல் பிரச்சனைகளை தான் விஜய் தன்னோட பேச்சுல ஹைலைட் பண்ணாரு. ஆனா அவர் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல அந்த ஏரியாவுக்கே ஆபத்தா இருக்கிற ஒரு விஷமாகி போன நிலத்தடி நீரை பத்தி வாய் திறக்காதது ஏன்னு ஈரோடு மாவட்ட அரசியல கேள்வி எழுப்புறாங்க. பெருந்துறை சிப்காட் பகுதியில செயல்படுற சில நிறுவனங்கள் சட்டவிரோதமா சாய கழிவுகளை வெளியேற்றி நிலத்தடி நீரை மாசுபடுத்துறதா குற்றம் சாட்டுறவங்க அந்த தண்ணீரை குடிச்சதுனால தான் சில பேருக்கு புற்றுநோய் வந்திருக்கிறதாவும், இன்னும் பல பேரு அதே நீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த விவகாரம் அந்த பகுதியில பூதாகரமா வெடிச்சிருக்கிற நிலையில இத பத்தி விஜய் பேசுவார்னு அந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்க அத பத்தி விஜய் பேசவே இல்ல. காரணத்தை விசாரிச்சா இப்ப பெருந்துறையோட அதிமுக எம்எல்ஏவா இருக்கிற ஜெயக்குமார் செங்கோட்டையனோட தீவிர விசுவாசினோ பெருந்துறை தொகுதிக்கு சீட்டு கேட்டு ஜெயக்குமாரை தவிர சில பேரு அதிமுகவில முயற்சி செய்யறதாவும், ஜெயக்குமாருக்கு அதிமுகவில சீட்டு உறுதியாகலன்னா அவரு விஜய் பக்கம் போவாருங்கிறாங்க. ஜெயக்குமார் தொகுதியில் இருக்கிற சிப்காட் பிரச்சனையை விஜய் பேசாம விட்டுட்டாருன்னு ஈரோடு மாவட்டத்துல ஒரு பேச்சு இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.